இயக்கத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் போகட்டும் என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார் எனவும் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தேர்தல் தோல்விக்கு பிறகாகவே எஸ்பி வேலுமணி தரப்பினர் என்று அதிமுகவில் இரு பிரிவாக பிரிந்திருந்தனர். இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீண்டும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டு சி.வி. சண்முகத்திடம் அதன் பிறகு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. இந்த சூழலில் தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். தற்பொழுது சி.வி. சண்முகம் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். உங்கள் பிள்ளையை வரவேண்டாம் என சொல்லவில்லை, நேர்மையாக வந்து வெல்லட்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் படுதோல்விக்கு பிறகு அதற்கான ஒரு தீர்வு காண வேண்டும், ஒரு நல்ல முடிவானது எடுக்கப்பட வேண்டும், மாற்றங்கள் தேவை வேண்டும், செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருகிறார். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே முன்னாள் மந்திரிகள், அதிமுக மந்திரிகள் 6 பேர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட விலகினவங்களை சேர்க்கணும், விலகி போறவங்களை தடுத்து நம்ம கட்சி கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. ஆனா அந்த கோரிக்கைகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கட்சியை பலப்படுத்தணும், அதே மாதிரி கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனா தேமுதிக கூட்டணியை கூட விட்டுட்டாரு பழனிசாமி. கூட்டணியை பலப்படுத்தல. பாமக மட்டுமே அவருக்கு ஆறுதலா இருந்த ஒரே கட்சி. அந்த கட்சி துணை இருந்ததுனால்தான் தேர்தலில் ஓரளவுக்கு அவர் வெற்றியை காட்ட முடிஞ்சதுன்னு சி.வி. சண்முகம் சொல்றது உண்மை. ஆக்சுவலா அந்த இடத்துல உண்மைதான், அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதனால கூட்டணியை சரியா கட்டமைக்கல, அதிமுகவையும் பலப்படுத்தல அப்படின்ற அந்த அளவுல தேர்தலை சந்திக்கும் போது தேர்தலில் படுதோல்வி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்றதான் பாக்குறோம் நம்ம. ஸோ இது சி.வி. சண்முகம் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முடிவுகளுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயங்கள். அதுல சி.வி. சண்முகம் போன்றவர்கள் தாவேக்காவை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தது, அப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம், அப்புறம் அதுல இருந்து மீண்டு வரதுக்காக மீண்டும் எடப்பாடிட்ட போனது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட இந்த சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அப்புறம் மற்ற கட்சியில் இருக்கிற மற்ற 21 எம்எல்ஏக்களுக்கு, அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அவங்களுக்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமை மேல ஒரு நம்பிக்கை இல்லை. கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கு. ஆனால் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக மீண்டும் அவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்திருக்காங்க. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைகளை அவங்க முழுசும் திருப்தி அடைஞ்சாங்கன்னா அடையல. ஒரு பொதுக்குழு கூட கூட்ட மாட்டேன்றாரு, ஒரு தோல்வியை பத்தி விவாதிக்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரி சூழல் இருந்தா எப்படி அது கட்சியை ஒரு ஜனநாயக தன்மையோட நடத்தணும் அப்படின்றதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனால் எடப்பாடி எதையுமே காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. நான் சொன்னதுதான் சட்டம், நான் வச்சதுதான் கட்சின்ற மாதிரி ஒரு செயல்பட்டு இருக்காரு. தினசரி கட்சியிலேருந்து பழைய எம்எல்ஏக்கள், முந்தைய பிரமுகர்கள், பகுதி மாவட்ட கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் நிறைய பேர் விலகி தாவேக்கால போயிட்டே இருக்காங்க. திமுகலையும் ஒரு சில பேர் திமுகவுக்கும் போறதை நம்ம பாக்குறோம். இப்போ போறதை பத்தியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுற மாதிரி தெரியல. இந்த சூழல்ல வீடு பத்தி எரியும் போது ஏதோ சிகரெட் பிடிக்கிறதுக்கு நெருப்பு கேட்ட மாதிரியாக நேற்று கே.பி. பழனிசாமி என்ன சொல்றாரு, இளைஞர்களை அதிகமான அளவு கட்சியில சேர்க்கணும், அதாவது இபிஎஸ் அவருடைய மகன் மிதுனை இளைஞரணிக்கு பொறுப்பா போடணும்னு குடும்ப விஷயத்தை இழுத்து விடுறாரு இங்க கட்சிக்குள்ள. இது தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரிய ஒரு இதை உண்டாக்கியிருக்கு, அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. அதிமுக மட்டுமே இந்த குடும்ப கட்சி, வாரிசு கட்சி, மன்னராட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இல்லாத இருந்தது. இந்த சூழல்ல இபிஎஸோட பையனை உள்ள கொண்டுறணும்னு கே.பி. முனுசாமி போன்றவர்கள் பேசும்போது அதுதான் இன்னைக்கு சி.வி. சண்முகம் சொல்றாரு. உங்க பையன் நேர்மையா வந்தா வரட்டும், இந்த மாதிரி திணிக்காதீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஸோ பழனிசாமி அவர்கள் கட்சியையும் பின்னடைவு கொண்டு போனதோட தன்னுடைய மகனையும் கொண்டு இந்த கட்சியை குடும்ப கட்சியா மாற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கிறது அதிமுக ஏற்கனவே கரைஞ்சிட்டு இருக்கிற அதிமுக இன்னும் வேகமா கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிடிக்காம வேகமா கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பழனிசாமி அவர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை மாற்றிக்கணும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், கட்சி இன்னும் மேலும் பின்னடைவை சந்திக்கும். திரு பிரியன், தேர்தலுக்கு முன்பாகவே நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு தரப்பினர் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதெல்லாம் அவர் ஏற்காதற்கான காரணம் என்ன? அவர்கள் இந்த தொடர் கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் ஏன் அவர் ஏற்க விரும்பவில்லை? சுயநலம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. தன்னுடைய பதவிக்கு ஆபத்தா வந்துடும். சசிகலா அவர்களை இணைத்துக் கொண்டால் தன் பதவிக்கு போட்டியா வந்துருவாங்க, பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொண்டா போட்டியா வந்துருவாங்கன்னு அவர் தன்னுடைய சுயநலம் காரணமாக இந்த பொதுச் செயலாளர் பதவி தன்னிடமே இருக்க வேண்டும் என்ற சுயநலம் காரணமாக கட்சியை இது போன்ற ஒரு நிலைக்கு பழனிசாமி கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லணும் அவர் நினைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லணும்னா அவர் எல்லாரையும் ஜனநாயக தன்மையோட கட்சியை நடத்தி இப்போ விலகி போனவங்களாம் அரவணைத்து கொண்டு போய் தேர்தலை சந்திச்சிருப்பார்ல, கூட்டணியும் பலப்படுத்தியிருப்பார்ல. எதையுமே யாரையும் கேட்டு முடிவெடுக்காம தன்னுடைய நன்மை ஒன்றை மட்டுமே கருதி முடிவெடுத்தாரு. அதோட விளைவுதான் கட்சி பல தோல்வியை சந்திச்சது. இது முதல் தோல்வியா இருந்தா பரவாயில்ல, இது 11வது தோல்வி. எத்தனை தோல்விதான் தொண்டன் பார்த்துட்டு இருப்பான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன்.